வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இப்போ ப்ரொக்கோலி பெண்கள் ஏன் சாப்பிட வேண்டும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதே சமயம் ப்ரொக்கோலி எப்படி சாப்பிட்டா அதனுடைய ஈஸ்ட்ரோஜன் சத்து முழுமையாக நமக்கு பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் இது பார்த்திங்கன்னா அது ஒரு காயத்தை போக்கக்கூடியது, சீக்கிரமாக எளிமையாக குணமாக்கக்கூடியது. இதில் கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் போன்ஸ் நல்லா வச்சுக்க உதவியாக இருக்குது. ஸோ இப்படி கால்சியம் நிறையா இருக்கிறதால அந்த ஆஸ்டியோபோரோஸ் இந்த வியாதியெல்லாம் நமக்கு கம்மியாக வரும். ஸோ இதுலேருந்து நம்ம தடுத்துக்கலாம். குட் ஃபார் ஹார்ட்டுன்னு சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ரொக்கோலியை பெண்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் சுரக்காததால் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த ப்ரொக்கோலி எடுத்துக்கிறதால அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள், அதாவது மெனோபாஸ் பீரியட்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஸோ இந்த ப்ரொக்கோலியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பூ எடுத்துக்கிறோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சால்ட் அண்ட் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதனுடைய இன்னொரு பெனிஃபிட்டும் நம்ம பார்க்கலாம். இது பிளட் சுகரை கூடவே லோவர் பண்ணுது. ஸோ அதனால தான் முழுக்க பெண்கள் அதிகமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகம் நிறைஞ்ச ப்ரொக்கோலியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மஞ்சத்தூள் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் கிருமி நாசினி. சால்ட்டும் போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெமிக்கல் ஏதோ ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே போயிடும். சிம்பிளாக செய்யக்கூடிய ப்ரொக்கோலி தான். ஒரு பெரிய சைஸில் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ போட்டுக்கலாம், எனி குக்கிங் ஆயில். ஸோ இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, ஜீரகம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு, சிறு பருப்பு கொஞ்சம் போட்டு தாளிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இது எல்லாமே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்க்குறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்க்குறோம். ஏன்னா ப்ரொக்கோலி கொஞ்சம் கேஸ் இருக்கிறதால அதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த உப்பு மஞ்சத்தூளில் போட்டு கழுவி வச்ச அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்த ப்ரொக்கோலியை இப்போ இதில் சேர்க்குறோம். ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 பீஸு, ஒரு 2-3 பச்சை மிளகாவும், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கோஸாக அரைச்சி சேர்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அந்த மஞ்சத்தூள் போட்டோடனே. அவ்வளவுதான், சூப்பராக இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இதில் உள்ள சத்துக்களும் நம்ம சொல்லியிருக்கோம். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால பூஸ்ட் இம்யூன் சிஸ்டமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நலமுடன் வாழ